ஊஞ்சலாடிடும் கன்னிக்கரும் கூந்தலும் முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்பிறை முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும் அவள் நான் பார்க்க தாங்காமல் நாடுவாள். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு ஆடி 18 நான் எப்படி கும்பிட்டேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய சொதப்பிட்டேன். நான் எப்பயுமே இந்த காப்பரிசி எல்லாம் வீட்டில் செய்ய மாட்டேன். அது செஞ்சு படைக்கணுங்கிறதும் எனக்கு தெரியாது. எங்க மாமியார் வீட்லயும் அந்த பழக்கம் கிடையாது, எங்க வீட்டு சைடும் அந்த பழக்கம் கிடையாது. சரி வாங்க, நான் எப்படி சொதப்புனேன்னு சொல்றேன். பச்சரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சு மிக்சியில ஒரு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்து அப்படியே காய வச்சு வச்சுட்டேன். அப்புறம் பாசி பருப்பும் எள்ளும் வெறும் வடச்சட்டியில வறுத்து அப்படியே தனியா எடுத்து வச்சுட்டேன். தேங்காயை மட்டும் நெய் ஊத்தி தனியா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இந்த வெள்ளப்பாகு காய்ச்சும் போது தான் நான் சொதப்பிட்டேன். ரொம்ப கெட்டியா காய்ச்சிட்டு என்னாச்சு, அது ஒரு மாதிரி ஒட்டிக்குச்சு பிசு பிசு பிசுன்னு. பார்த்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தண்ணியில போட்டு உருண்டையா வரணும்னு. அதே மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ணேன்னா ஓவரா அதை காய்ச்சிட்டேன் போல. ரொம்ப கெட்டியாகி ஒரு மாதிரி மிட்டாய் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இந்த கடையில எல்லாம் கம்பரக்கட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் மனசு தளராம அந்த பச்சரிசி நான் ஊற வச்சு வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல அந்த பாகை ஊத்திட்டு அதுக்கப்புறம் அந்த வறுத்த எள்ளும் பாசிப்பருப்பு தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒன்னா நல்லா கலக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் எல்லாத்தையும் போட்டு கலக்கிறேன். இந்த போஸ்டுக்கெல்லாம் பின்னால கோந்து ஒட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு ஒன்னோட ஒண்ணு. நல்லாவே கலக்கவும் மாட்டேங்குது, ஒன்னும் பாதியமா இருக்கு. டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல. அப்புறம் என்ன பண்ண, இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி காய்ச்சின பாகலே திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊத்தி மறுபடியும் அதை கொதிக்க வச்சு மறுபடியும் கொண்டு இதுல ஊத்துனா கரெக்டா அது கோந்து மாதிரியே தான் இருந்தது. ஒன்னோட ஒண்ணு நல்லா அப்பிக்கிச்சு. நல்லாவே வரல எனக்கு. எல்லாத்தையும் பண்ண இந்த ஏலக்காவை மட்டும் எதுக்கு மறக்கணும் அப்படின்ட்டு அதையும் தூக்கி அதுக்குள்ள போட்டு நல்லா ஒரு கலக்கி வச்சுட்டேன். அந்த ஹீட்டுக்கு ஒரு மாதிரி எல்லாம் உருகி வரவும் ஆரம்பிச்சிருச்சு. சரி இருக்கட்டும், சாமிக்காக பண்ணது எப்படி வந்தா என்ன ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஓரமா எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு அவருக்கு ஆஃபீஸ் வேற இருக்கா, சரின்னு சொல்லிட்டு குழம்பு ரசம்லாம் சமைக்க முடியாது, சிம்பிளா பிரியாணி வச்சுக்கலான்னு. சிம்பிளா பிரியாணில அதுக்கும் வேலை தான் இருந்தாலும் இன்னைக்கு ஒன் பாட் ரைஸ் மாதிரி பிரியாணியே வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு தம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். வெஜ் பிரியாணி அவருக்கு டிஃபன்லாம் பேக் பண்ணி அவரை தாட்டி விட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன் பாவம் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. வெங்காயம் கட் பண்ணி தரது, அதுக்கப்புறம் காய்கறி அரிஞ்சு தரதுன்னு எல்லா வேலையும் எனக்கு பார்த்து கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டெல்லாம் கூட்டி எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டுட்டு டிஃபன்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. ஒரு டிஃபன் அவருக்கு, இன்னொரு டிஃபன் கூட ஒர்க் பண்ற கொல்லிக்கு. பிரியாணின்னா அவங்களுக்கும் பிடிக்கும், அவங்களும் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு டிஃபன் அடிஷ்னலாவே பேக் பண்ணி எடுத்து கொடுத்து அனுப்பிச்சாச்சு. பிரியாணி சாப்பிட்டாலே எனக்கு ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒண்ணு குடிக்கணும் ஜீரணம் பண்றதுக்கு, இல்லைன்னா எனக்கு அது ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற ஃபீலாவே இருக்குமா. அதனால இன்னைக்கு லெமன் ஜூஸ் தான் கொஞ்சமா போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். சாப்பிட்ட உடனே அவருக்கும் கொஞ்சம் ஊத்தி கொடுத்தேன். அப்புறம் கையோட இருந்த பாத்திரம் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு, நான் நினைக்கிறேன் குளிக்காம பிரசாதம் பண்ணனாலதான் இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆனா காலையிலே எந்திரிச்சு கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு பண்ணி வச்சுட்டு, ஏன்னா எனக்கு இந்த பாத்திரம் கழுவுற வேலையில இருந்து பைப்பு கழுவி விடுற வேலையில இருந்து எல்லாமே இருக்கு. ஏன்னா நம்ம இந்த பைப்புக்கு தான் இன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணணும். அதனால சரி இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனால இப்படி சொதப்பிடுச்சான்னு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம்க்கு இது வந்ததே பெட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் சரி ஓகேன்னு அப்படியே மனசை தேத்திக்கிட்டேன். அப்புறம் பப்பு கொடி கூட அவர் விளையாண்டு இருந்தாரு. பப்ளுக்கு தனியா சேனல் இருக்கு, நான் வேணா லிங்க் கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. அவனோட சேட்டைஸ் ஃபுல்லா அதுல போட்டிருப்பான். அவனுக்கு 1.5K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. அப்புறம் அவனுக்கு தனியா ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இவரையும் டாடா பாய் பாய் சொல்லி தாட்டி விட்டுட்டு அப்புறம் என்னோட வேலையை பார்க்க வந்துட்டேன். இருங்க பூஜை முடிச்சுட்டு போவீங்களாமா அப்படின்னா, இல்லை எனக்கு டைம் ஆயிரும், நான் கிளம்புறேன், நீ 12 மணிக்கு பூஜை பண்ணிட்டு நான் எப்ப ஆபீஸ் போறது அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாரு. காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே 10-10:30 ஆயிருச்சு. எப்படி நான் அந்த டைம்குள்ள சாமி கும்பிட்றது மெயின்டைன் பண்ணவே முடியல. அப்புறம் 10 to 12 யமகண்டம் வேற. வேண்டாம், அந்த டைம்ல சாமி கும்பிட வேண்டாம், ஒரு 12 மணிக்கு மேல கும்பலான்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல் இருக்குல்ல, தேசமங்கையர்கரசி அம்மாவோடது, அவங்க சொல்ற மாதிரி மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்களும் அதே மாதிரிதான் காலையில 9:15 to
10:15 வரைக்கும் என்னமோ டைம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு மேல கும்பிட்டுக்கலாம். படையல் போட்டு கும்பிட்றவங்களாம் மதியத்துக்கு மேல கும்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. சரி அவங்க சொன்ன மாரியும் யமகண்டம் முடிஞ்சு ஒரு 12 மணிக்கு மேல நல்லா இருந்தனால, சரி நான் ஆஃப்டர்நூன் கும்பிட்டு இவர் ஈவினிங் வந்தாருன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்துரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆடி காத்துல அம்மியும் பறக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாரிதான் ட்ரைபாட வெளிய வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அது ஒரு பக்கம் ஆடுது. எங்க மொபைலோட கீழ விழுந்துருவோன்னு வேற ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருந்துச்சு. நேத்தெல்லாம் சுத்தமா வெயிலுங்கிறதே கண்ணுல காமிக்கல. துணி எல்லாம் வந்து ஒரு மாதிரி மொக்க வாசமா அடிச்சுது வெயில் படாதனால. சரி இன்னைக்கு வெயில் அடிக்கிறதுனால அப்படி அப்படியே கொஞ்சம் எடுத்து எல்லாம் துவைச்சதெல்லாம் வெளியே போட்டு நானும் தலையை வந்து நல்லா வளர்த்திட்டேன். இப்போ வந்து ஹேர் நல்லாவே எனக்கு க்ரோத் ஆயிருக்கு. சில டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். என்ன ஏதுங்கிறது ஒரு லாங் வீடியோவா அடுத்த vlogல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்படியே கூதலை நீவிட்டு வெளியே நின்றுட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், இவ்வளவு வேலை இருக்கு பிரியா உள்ள போ அப்படின்னு நானே சொல்லிட்டு தலை காஞ்சாலும் சரி காலினாலும் சரின்னு சொல்லிட்டு நானே என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். நான் கொண்டு வரேன் இல்லையா, இந்த பூ வந்து கடையில வாங்கினது தொடரும் மல்லிப்பூ. அப்புறம் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, அடடே மாடியில ஒரு அத்தி பூத்தாப்புல போல ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பூ வந்து பூத்திருக்கே, போய் பார்க்கலாம்டா அப்படின்னு ஆர்வமா போனேன். நேத்து பார்த்தா மொக்கா இருந்தது, இன்னைக்கு நல்லா வந்து விரிஞ்சிருந்தது. எனக்கு வந்து பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷம்னாலும் சந்தோஷம். ஏன்னா நான் இது வந்து முருகருக்கு பிடிச்ச பூ அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்து பார்த்து நான் வச்சது. இதை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. சம்பங்கி பூ கிழங்காதான் நம்மளுக்கு கிடைக்கும். அது வச்சே கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இருக்கும். அப்படியே ஸ்பீக்கர் மாதிரி வந்து அந்த ஸ்பீக்கர்ல இருந்து 2 பூ அழகா பூத்திருந்தது. எப்பயுமே ஒரு பூ பறிச்சோம்னா முதல்ல வந்து விநாயகருக்கு வைக்கணும். விநாயகருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முருகருக்கு நான் வச்சேன். எனக்கு அவ்வளோ திருப்தியா இருந்தது இந்த பூவை பார்க்கும்போது. ஸ்மெல்லும் செமையா இருந்தது. இந்த கிழங்கு வந்து நான் மீஷோல இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 30 கிழங்கு கிட்ட கொடுத்திருந்தாங்க. எல்லாமே வந்து துளிர்த்து வந்தது. எதுவுமே வந்து வீணா போல. ஒரு 50 ரூபாய் என்னமோ தான் வந்திருந்தது. ஷார்ட்ஸ் லிங்க் கூட அதோட லிங்க் கொடுத்திருப்பேன் நான், இந்த மீஷோல வாங்கின லிங்க். அப்புறம் அந்த பூ கூடயே கொஞ்சம் செம்பருத்தி, சங்குப்பூ, கருந்துளசி, நார்மல் துளசி எல்லாமே இருந்தது. கொண்டு வந்து சாமிக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம மெயினா இன்னைக்கு கும்பிடுறது வந்து காவேரி தாய்க்கு தான் நம்ம கும்பிடுவோம். அந்த காலத்துல விவசாயிங்க பாத்தீங்கன்னா மோட்டர் பம்பு, கிணறு அந்த மாதிரி இருந்ததா கும்பிடுவாங்க. நம்ம இந்த சிட்டி சைடு இருக்கிறவங்கனால முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை போட்டு அந்த தண்ணியை வந்து காவிரி தாயா நினைச்சு நம்ம கும்பிடணும். ஆறு குளம் அந்த மாதிரி இருக்கிற ஏரியால இருக்கீங்க அப்படின்னா அங்க போய் இந்த பழத்தையெல்லாம் தண்ணியில விட்டு அதை போய் பிடிச்சி அந்த மாதிரி எல்லாம் ஆடி நோம்பி கொண்டாடுவாங்க. பட் சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுனால இந்த மாதிரி நம்ம கும்பிட்டுக்கலாம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மாவோ எங்க பாட்டியோ இல்ல எங்க அப்பா வீட்டு சைடோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. பட் நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. மாமியார் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அப்படிங்கறனால ஒவ்வொன்னா கேட்டு கேட்டுதான் நான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மாடியில பறிச்ச பூவு, அப்புறம் வாங்கிட்டு வந்த பூ எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிட்டு பிரசாதம் வந்து இந்த காப்பரிசி வச்சுட்டு அப்புறம் வெத்தலை, பாக்கு, பழம், பூவு, சரடு, மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் ₹1 காயின், மஞ்சள் உப்பு வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை நான் வைக்க மறந்துட்டேன். ஈவினிங் நான் வச்சு சாமி கும்பிடணும். வீடியோல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது அதை நான் வைக்கல அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு ஒரு ஞாபகம் மறதி எனக்குன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து கேமரா கான்சியஸாவே இருக்கு. இப்பதானே நம்ம யூடியூப்க்கு புதுசு, பார்த்து பார்த்து அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது எனக்கு. உங்க வீட்டு சைடு கிணறோ இல்ல பம்பு செட் அந்த மாதிரிலாம் இருந்தா அங்க வந்து நீங்க தீபமேத்தி வழிபடலாம். நம்மளுக்கு அது சிட்டி சைடு கிடையாது அப்படிங்கறதுனால நான் வந்து கிச்சன்ல இருக்கிற அந்த சிங்க்ல இருக்கிற பைப்பை தான் வந்து இன்னைக்கு காவேரி தாயா நினைச்சு தீப தூபம் ஆராத்தி எல்லாம் காமிச்சு அப்புறம் கிச்சனுக்குள்ள வந்து எப்பயுமே அடுப்புக்கு அப்புறம் அரிசி பானைக்கு உள்ள ஒரு முருகர் போட்டோ வச்சிருக்கேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தீப தூபம் எல்லாமே காமிக்கிறது வழக்கம். கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது. மஞ்சள் உப்பு நல்ல டைம்ல வாங்கிட்டு வந்தோம், அதை வச்சு கும்பிட முடியலையேனா. ஏன்னா கேமராவை நான் இங்க திருப்பணும் அங்க திருப்பணும், ஒருத்தியே தான் இருக்கேன். அவரும் வேலைக்கு போயிட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் அவரோட வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் போனார். இல்லைன்னா இன்னும் எனக்கு டைம் ஆயிருக்கும் சாமி கும்பிடுறதுக்கு. நானே தட்டு தடுமாறி மேல வந்திருக்கேன்னு வடிவேல் சொல்ற மாதிரிதான் இருந்தது. இன்னைக்கு நான் வீடியோ எடுத்தது, இதை எடிட் பண்ணது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதெல்லாம் எப்படியோ ஒரு வழியா நல்லபடியா எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து வில்லேஜ் சைட்ல இருந்தெல்லாம் எடுத்து போடுவாங்கல்ல, அவங்களோட ஆடி 18 நோம்பியெல்லாம் நான் பார்த்திருக்கேன். செம சூப்பரா நல்ல வைபா இருக்கும். அந்த தூரி ஆடுறதாகட்டும், ஆத்துல வந்து பழத்தை விட்டு பிடிச்சி விளையாடுறதாகட்டும் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நானும் ஃபியூச்சர்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஏரியால போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் சரி அவரும் சரி எங்களுக்கு அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண அந்த சொதப்பல் காப்பரிசி இருக்குல்ல, அது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஒரு பவுல்ல போட்டு வந்து ஊஞ்சல்ல உட்காந்துட்டேன். நார்மல் டேஸ்ல ஊஞ்சலான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
அது உண்மையா பொய்யான்லாம் எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி இது இங்க போட்டதுலேருந்து டிவி மறைக்குதுன்னு சொல்லி கழட்டி அந்த பக்கம் நாங்க வச்சுருவோம். ஏதாவது ஆடணும்னு தோணுச்சுனா மட்டும் எடுத்து போட்டு ஆடிட்டு கிடப்பேன் நான் பாட்டுக்கு. ஆனா இன்னைக்கு ஆடி 18 வந்து அதுக்கு எல்லாமே விதிவிலக்கு. நல்லா சூப்பரா வந்து ஊஞ்சல் ஆடலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்புறம் நம்ம காப்பரிசி சொல்லியிருந்தேன்ல, செம்ம டேஸ்ட்டா வந்திருந்தது சொதப்புனாலும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிருக்கேன். என்னை இவ்வளோ நேரம் சகிச்சுட்டு பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி.